கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அப்படின்னோடனே இந்த பேஜை நான் திருப்புற மாதிரி நீங்களும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவீங்க. இருக்கிறது வர்றது 500 வியூஸு, அதாவது 100 ஆக்க நான் விரும்பலை கைஸ். சரி, ஓகே. ஆண்டவர் நீதிமொழியில் செஞ்சுனுக்கிறாரு, என் கூட முடிச்சு விட்டார் என்ன. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் படித்தது. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணிடுவோம், அயலுக்கு விரோதமாக தீங்கு நினையாது, ஒருவன் உனக்கு தீங்கு செய்வதற்கு காரணமின்றி அவனுடைய வழக்காடாது, கொடுமையுடன் மேல் பொறாமை கொள்ளாது, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாது, மாறுபாடுடன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது, துர்மார்க்குடைய வீட்டில் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வர் அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். டைம் இல்லை, பட் ஐ சே மை ஓன் ஸ்டைல். உங்ககிட்ட சாப்பாடு துணி மணி எதனா கேட்டுன்னு எதாவது ஹெல்ப்புன்னு யாரா கேட்டுன்னு வராங்களே, அது உங்ககிட்ட இருந்து அதை நீ சேவிங்ஸ்ன்னு வச்சுக்கின்னு யாருக்கிட்ட கொடுக்காமல் இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி போகுது, பட் பைபிள் இருக்கிறது சொல்கிறேன், அதன்படி ஃபாலோ பண்ணலாம். சரியா? எந்த பயமெல்லாம் ஒருத்தவங்ககிட்ட வருவான், ஆனால் அவனுக்கு பின்னாடி கட்டப்பா பாகுபில்ல குத்துற மாரி குத்தி இந்த ஊதகோஷம் பண்ணுற வேலை அது வச்சுக்காம, நான் எவனோ உனக்கு ஆப்பு வச்சிடக்கூடாதுன்னு அவனுக்கு முன்னாடி போய் நீ அவனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒன்று ட்ரை பண்ணுற பேர், அந்த மாதிரி வேலை பண்ணாமல் நான் கொடுமை பண்ணின்னு பாவம் பண்ணி சுற்றினுக்கிறான் பேர். கொடுமைன்னா திருடுறது, பொய் சொல்கிறது, நான் ரேப் பண்ணி முடிச்சிட்றானுங்க, கொலையை பண்ணி விட்டுறானுங்க. சரியா? கைத்தட்டு போடுறானுங்க. ஊருப்பட்ட பாவம் 10 கட்டளைகள்லாம் சத்தியமாக ஃபாலோ பண்ண ஒரு கட்டளையும் முடியாது போலுது. ட்ரை பண்ணலாம் கைஸ். அதனால் அந்த மாதிரி பாவம் பண்ணுறவன் கூட சேர்ந்துக்கினே நம்மளும் பாவம் பண்ணாமல், சரியா, அந்த மாறுபாடு மீன்ஸ் அந்த மாதிரி பாவம் பண்ணுறான் பார்த்தியா, அவன் வீட்டில் சாபம் தான் இருக்குமா. ஆண்டவர் சொல்கிறாரு, சாபம்னா என்ன சாபம்? ஊர் சாபம், தெரு சாபம், சொந்தக்காரன் சாபம், ஏன் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எல்லாம் சாபம் விடுவான். அந்த மாதிரி சாபம் விட்டான்னா அவன் வீடு நாசமாக போவான். ஆனால் இந்த தப்பு பாவம்லாம் பண்ணாமல் உன் மனசாட்சிக்கும் ஏசப்பாக்கு பிரியமாக நீ வாழ்ந்தன்னு வச்சுக்க, நீதிமான் வீடு, நீ நீதிமான். சரியா? நீதிமான் அப்போ என்ன பண்ணுவார் அவர், உனக்கு அவருக்கு ஒரு ரகசிய கனெக்ஷன் வச்சுங்க, உன்னை ஆசீர்வதிப்பார். சரியா? துர்மார்க்க வீட்டில் சாபம் தான் இருக்கும், நம்ம துர்மார்க்க கிடையாது, நீதிமானாக இருக்கணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணுக்கிறோம். சரியா? எவனா உன்னை கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, அது திருப்பி ஆண்டவர் கேள்வி கேட்பார், அவர் கேவலப்படுத்துவார். நீ கேவலப்படுத்தணும் அவசியமே கிடையாது. தாழ்மையாக, எப்படி சொல்லுது, தாழ்மை, ரொம்ப தாழ்மையாக பவ்யமாக இல்லாமல் நீ உண்டு வேலை உண்டு கம்முன்னு பொண்ணு வச்சுக்க. ஐ மீன் ஒரு கண்ணத்தை நான் மறுக்கணத்தை காட்டு, அந்த மாதிரி சத்தியமாக இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தாழ்மையாக இருந்துன்னு வச்சுக்க, அவர் நம்ம கிருபை அளிக்கிறேன்னு இந்த நாளில் சொல்கிறாரு. சரியா? கேளுங்கடா பேர பிள்ளைங்களா, நான் திருந்துறேன், நீங்களும் திருந்துங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்டென்ட்டு வாலிப பிள்ளைகளுக்கு தான். ஸோ எடுத்துங்க கைஸ், ஃப்ரீ தான். லவ் யூ ஆல். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒரு 10 வியூஸ்